வணக்கம் நண்பர்களே. உண்மை தெரிஞ்சு நம்ம ரேணுகா மல்லியோட கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் ரேணுகா எதிர்ச்சியா பார்த்துட்டு நீ ரேணுகா தானே கேட்க, அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஆமா எல்லாருமே மண்டியாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. அதுக்கப்புறம் ரேணுகா ஒரு விஷயமும் சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நான் உங்களை ஏமாத்திட்டு கோவா போயிட்டு அங்கேயே அப்படியே இருந்தெல்லாம் முடிவு பண்ணேன். ஆனா என் கெட்ட நேரம் என்னன்னு தெரியல, இந்த காசுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போறது என்ன பண்றதுன்னு வழி தெரியாம இப்படி சுத்தி இப்பதான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ரொம்ப அழுறாங்க. நான் இறந்துட்டேன் ஆல்ரெடி, எல்லாமே வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அப்படி சுத்திட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே விஜயோ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம மனைவியை பிரியும் உடவும் முடியாம வேற வழியும் இல்லாம கூட்டிட்டு வராங்க. ஆனா இந்த நேரத்துல தாங்க இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லியை தான் விஜய் கல்யாணம் பண்ணியிருக்காரு. மல்லி தான் விஜயோட ரெண்டாவது பொண்டாட்டி அப்படின்ற விஷயம் ரேணுகாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சுங்க. இதை தெரிஞ்ச உடனே சும்மா இருப்பாங்களா? நீ தான் எனக்கு சக்காளித்தியா அடியே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க ரேணுகா. ஐயோயோ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம மல்லி ஒரு பக்கம் தடுக்கிறாங்க, ட்ரை பண்றாங்க. ஆனா முடியுங்க, ஏன்னா ரேணுகா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குங்க. கஞ்சிக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டத்துக்கே அடி வாங்கி பிச்சை எடுத்தாலும் ரேணுகாவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக தான் இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் மல்லி என்னை விடுன்னு சொல்ல, இப்போ விடுறேன்டி மரியாதையா என் புருஷனை விட்டு இங்கிருந்து போயிடு, இல்ல வையன் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரேணுகா மிரட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டவொடனே மல்லியோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஆமாங்க, இப்பதான் மல்லிய விஜய் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஆரம்ப நிலைக்கு வந்தாங்க. அதுக்குள்ளவே இப்படி ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கப்புறம் விஜய் மல்லி என்ன பண்ண போறாங்க? ஆமாங்க, டிவோர்ஸா இல்லைன்னா நினப்பிலே வாழ போறாங்களா, என்னன்னு நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரேணுகா எப்படி இந்த ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்ற விஷயமே ரொம்ப குழப்பமா இருக்குங்க. ஏன்னா ரேணுகா இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டெத் ரிப்போர்ட்டும் எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு, இறந்ததை பார்த்ததுக்கான சாட்சியும் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறப்போ எப்படி அவங்க உயிரோட வந்தாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்குங்க. ஆனா இது எல்லாமே ரேணுகாவோட செட்டப். அவ தான் இந்த மாதிரி பண்ணி ஒரு ஃபேக்கான டெட் பாடியை வச்சு தப்பிச்சுட்டா, உயிரோட இருக்கிறப்பவே நான் இறந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுட்டா அப்படின்ற மாதிரி டைரக்டர் எக்கச்சக்கமா கதையா அடிச்சு விட்றாருங்க. ஆனா நம்ம டைரக்டர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆளு தக்காளி போலம் தக்காளி சோறு சும்மா வச்சு பின்றாரு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே அடிச்சு விட்றாரு தலைவர். ஸோ இதுக்கப்புறம் மல்லி சீரியல என்னென்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் வெண்பா, ஆமாங்க, வெண்பா குட்டியை நம்ம ஆதவன் கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா போற வழியில என்னென்ன நடக்க போகுது, வெண்பா குட்டி அவங்க தாத்தா கிட்ட போனாங்களா இல்லையா, இல்ல நம்ம விஜய் அதுக்குள்ள காப்பாத்திட்டாரான்னு கேக்குறீங்களா? சொல்றவாங்க. அப்படி அவங்க வெண்பாவை காப்பாத்தலான்னு போற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் ரேணுகாவை எதிர்ச்சியா நம்ம விஜய் பாக்குறாரு. ஆமா, இந்த மாதிரி குழந்தைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேட்க போய் தான் அங்க ரேணுகாவை பார்த்து விஜய் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஆமாங்க, பொண்ணை தேடி போன இடத்துல பொண்டாட்டியை கண்டுபிடிச்ச விஜய். டைட்டில் நல்லா இருக்குல்ல? எப்படி எல்லாம் போகுது பாத்தீங்களா வாழ்க்கை. இதனால தான் சொல்றாங்க அந்த காலத்திலேயே கல்யாணம் பண்ணவனும் கஷ்டப்படுவான், கல்யாணம் பண்ணாதவனும் கஷ்டப்படுவான், காசு இருக்கிறவனும் கஷ்டப்படுவான், காசு இல்லாதவனும் கஷ்டப்படுவான். எப்படி கஷ்டப்படுவான்னா கஷ்டத்தோட கஷ்டமா கஷ்டப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் சொல்றேன் நண்பர்களே, யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பான முட்டாள்தனமான விஷயத்த பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ மல்லி சீரியல் இப்படிதான் விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வேற என்னென்ன நடக்க போகுதுங்கிற ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். டாடா, see you, bye bye. இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஹாப்பி ஃப்ரைடே. ஆமா, இன்னைக்கு ஃப்ரைடே.